எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு மீண்டும் ஒரு முறை மகாலட்சுமி. ஒரு சின்ன குட்டி கதையோடு ஆரம்பிப்போம். இந்த பதிவின் தலையங்கம் அம்மா, தாய்மை, பியூர் லவ். அதாவது தாயினுடைய வார்த்தைகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி அவங்களோடு என்னென்ன வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுகின்றோம் என்று. உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஒரு குட்டி யானையை, ஒரு யானை வளர்க்குறவங்க ஒரு சின்ன ஒரு மரத்தில், ஒரு குட்டி மரத்தில் ஒரு மெல்லிய ஒரு கம்பில் அவங்க அந்த யானையை கட்டி போடுவாங்க. அது சின்னதில் வெளியில் போகிறதுக்கு இப்படி இப்படி இழுத்து பார்க்கும். அதால் இழுக்க முடியாது. அது எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் இழுத்து பார்க்கும், இழுக்க முடியாது. அப்புறம் அப்படியே இந்த யானை வளர்ந்து 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 வந்து ஒரு கம்பு, அதே கம்பு ஒரு குச்சி, ஒரு குட்டியாக இருக்கும். யானை பெருசாக வளர்ந்து பெருசாக இருக்கும். ஆனால் அந்த யானைன்ற மைண்டில், மனதில் பதிஞ்சிடும், நம்மளால் இவ்வளவு தான் நம்மளோட பலம், இனி இழுக்க முடியாது, அவ்வளவுதான், இதான் நம்மளோட லைஃப்னு அப்படியே அதில் நிற்கும். ஒரு சின்ன குச்சியில் அந்த யானையை குழந்தையில், பேபியிலேருந்தே கட்டி போட்டால் வளர்ந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். நல்லா கவனிங்க. அது யானைப்பாக அவங்க வளர்க்குறவங்க அந்த டெக்னிக் செய்வாங்க. இப்போ இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு. இது எனக்கு இந்த பதிவு செய்யணும் போலவே இருந்தது. அதாவது நானும் அந்த தவறு விட்டுருக்கிறேன். இப்போ நான் அது விடுறதில்லை. அதனால தான் நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். பெற்ற தாய் அம்மாவை பற்றி மட்டும் நான் இப்போ பேசுகிறேன். இதில் தயவு செய்து உங்களோட குழந்தைகளுக்கு திட்ட வேண்டாம். எனக்கு தெரியும், எனக்கும் பிள்ளைகள் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? அப்போ கேட்கலாம், நீங்கள் அப்போ கோபம் வந்தால் என்ன செய்யலாம்? கோபம் வந்தால் நீங்கள் உங்களோட இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை வெளியில் விட வேண்டாம். ஏதாவது செய்யுங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போ நாங்கள் இல்லை, நீங்கள் பக்தி அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு சரி வராதுண்டா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேளுங்க. இல்லை கொஞ்சம் இப்படி கையை கட்டி பேசாமல் இருங்க. வாயால் ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்லுவேனா இருந்தால், ஓ நாராயணா, அகிலகுரு பகவன் நமஸ்தே, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம, இதை நம்மட மனசுக்குள்ளே வாய் மூடிட்டு, கோபம் வரும், உச்சக்கட்ட கோபம், இந்த வாய் மூடிட்டு அதை மனதில் நினைக்கிற பயிற்சி பண்ணணும். ஏனென்று சொன்னால், குழந்தைகளுக்கு நாம் திட்டும் பொழுது அது அப்படியே அவங்களுக்கு சாபமாக மாறிவிடும். கவனிங்க, நிறைய இந்த வாழ்க்கையில் முன்னேறினவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய, அதாவது உலகத்தில் லீட் பண்ணவங்கள நான் சொல்கிறேன், தலைவர்களாக வந்தவங்க சொல்கிறாங்க அவங்களோட அம்மாவை பற்றி, அவங்களோட அம்மாவுடைய முயற்சி. எனக்கு நான் ஒரு இங்கே தான் டொராண்டோவில் நான் ஒருவரை நான் சந்தித்து நாங்கள் கதைச்சிருந்தேன். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் செய்கிறவர், அதோடு இந்த மோல்கேட் செய்கிறவர். அவருடைய பேரை நான் இதில் குறிப்பிடலை. நான் கேட்டேன், அவருடைய பணிவு, அவருடைய கதை, அவருடைய பேச்சு, அவருடைய அந்த சொல்லி கொடுக்குற விதம், ஒரு வாழ்க்கையில் எப்படி பட்ஜெட் போடுறது, எப்படி செலவு செய்கிறது, என்ன செய்யணும், அப்போ கடன் எப்படி இல்லாமல் செய்கிறது, எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நான் கேட்டேன் அவர்கிட்ட தனியாக, எப்படி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இவ்வளவு ஒரு படிக்கிறதையும் தாண்டி ஒரு அனுபவம் இருக்கேன்னு அவர் சொன்னார். தாங்கள் 9-8 பிள்ளைகளாம் ஊரில், ஸ்ரீலங்காவில். அப்போ அவங்களோட அம்மா அந்த அவரை பக்கத்தில் வச்சுட்டு தானே என்னென்ன வேண்டுறன்ட்டு எழுதுவாவாம் அந்த கிழமைக்கு பட்ஜெட். அந்த பட்ஜெட் போட்டு அந்த
அம்மா இந்த இந்த ஒரு பேப்பர்ல எல்லாம் எழுதி கொண்டு தானா மார்க்கெட்டுக்கு இவரையும் கூட்டி கொண்டு போவா. அப்ப பிறகு வந்து அந்த வரவு செலவெல்லாம் பாப்பாவாம் அவங்களோட அம்மா. பாருங்க, அந்த தாய் அப்போ அவ சொன்னேன், நான் படிக்கிறேன், நீங்கள் கரெக்ட் மகாலட்சுமி அம்மா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எங்களோட அம்மா தான் இது. என்னுடைய இந்த 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 மோட்டிவேஷன் பர்சன் வந்து என் அம்மா. பார்த்தீங்களா அவர் சொன்னது. தேங்க்யூ அவருக்கு. நான் ஃபோனில் திரும்ப ஒருக்க அடுத்து நன்றி சொல்லுவேன் அவருக்கு. ஓ, அமேசிங் அவருடைய எல்லா வேலையும். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, பாருங்க, சின்ன வயசில் அவங்களோட அம்மா வந்து இவர் பாப்பேரண்டா இதெல்லாம் செய்தா, அவள் தானாக செய்தா, அந்த பிள்ளை நோட் பண்ணும். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் கோபமாக கதை கேட்கலையோ சந்தோஷமாக கதை கேட்கலையோ அந்த குழந்தைய பாருங்கள், ஒரு அம்மாவை எப்படி எட்டி பார்க்கும் முகத்தை, அதுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம். அந்த முக பாவத்தை தான் குழந்தை பார்க்குது. இப்போ கூட இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து நிறைய திட்டுறீங்க, படிக்கலையோ குழப்படிப்பா, டீனேஜில் குழப்படி பண்ணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு விதம் அவங்களோட பிள்ளைகள் வளர்க்குறது. ஆனால் கோபம் வந்து தலைக்கு மேலே வர உச்சக்கட்டத்தில் இனி எல்லாமே ஃபினிஷ் ஆகிற மாதிரி ஒரு 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 மண்டையில் வரும். அது வந்த நேரம் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு வாயால் சாபம் கொடுக்க வேண்டாம். அதுக்கும் பயந்து போய் நிற்கும். நம்மளும் அந்த சாபத்தை வாயால் சொல்லிக்கலாம், அது பிள்ளைக்கு பதிஞ்சிடும். ஏனென்று நான் சொல்கிறேன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இப்போ உங்களோட பிள்ளை வளர்ந்து ஒரு இன்டர்வியூவுக்கு போகுது, இல்லை ஒரு 2-3 வேலையில் அதுக்கு லே ஆஃப் கொடுத்துட்றாங்க, இல்லை ஃபயர் பண்ணி விட்டுடுறாங்க, நிறைய படிச்சிருக்கும். அப்போ அது என்ன சொல்லும், ஓ அப்போயே எங்களோட அம்மா சொன்னா நீ ஒன்றுக்கும் உதவாக்கற, ஒன்றுக்கும் உதவ மாட்டாயண்டு, நீ இப்படித்தான் எல்லாம் ரோட்டில் தான் தெரிவாயண்டு. வாயில் வந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம். பட் முதலாவது வந்து நல்லா கவனிங்க. இதில் தோமஸ் அல்வா எடிசனை வந்து நான் இதில் சொல்கிறதுக்கு வர்றேன். தோமஸ் அல்வா எடிசனுடைய அம்மா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் திரும்பியும் சொல்லுவேன். தோமஸ் அல்வா எடிசனை வந்து சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர் சொல்லிட்டா லெட்ரு எழுதி கொடுத்து விட்றா அவர்கிட்ட. என்னென்ன கொடுத்து விட்றா, உங்களோட பிள்ளை இந்த கிளாஸில் வச்சுருக்க முடியாது, வேறு கிளாஸுக்கு அனுப்புங்க, இல்லை வீட்டில் வச்சுருங்க, அப்படியெல்லாம் எழுதுடுறா. அது கூகுளில் போய் பாருங்கள், அவருடைய பயோகிராஃபி இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ விட வேண்டாம், இவர் பிரயோஜனம் இல்லை, இவரால் படிக்க முடியாதுன்னு எழுதி லெட்ரு கொடுத்து, அவர் குழந்தை தானே 6-7 வயசு, லெட்டரை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறா. அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு அம்மா சொல்கிறா, நீங்கள் நல்ல இனியிலண்ட கெட்டிக்கார பிள்ளையாம், இனியிலண்ட கிளவர் போயாம், ஆனபடினால எல்லாரோடையும் இருந்து உங்களை படிப்பிக்க முடியாதாம், ஆனபடினால அம்மா உங்களுக்கு பாடம் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்கூலுக்கு போனால் டீச்சருக்கே உங்களுக்கு சொல்லித்தர இல்லாதாம், அவ்வளோ கட்டித்தரம் 2 பிள்ளை கேட்குது. அப்போ உடனே என்ன செய்கிறா, அம்மா அந்த லெட்டர் ஒரு இடத்துல வச்சிடுறா, பத்திரமா வச்சிடுறா. அது காலம் போயிட்டு தெரியும் உங்களுக்கு, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தவர் இந்த தோமஸ் அல்வா எடிசன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர், லைட்டை கண்டுபிடிச்சவர். அப்போ ஒரு காலத்தில் அவங்களோட அம்மா இல்லாத பிறகு அந்த பழைய சாமான்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கல, அந்த லெட்டரை பார்த்து அது பியூட்டிஃபுல்லாக, நீங்கள் அந்த கூகுளில் போய் பாருங்கள், தோமஸ் அல்வா எடிசனுடைய பயோகிராஃபி, இந்த மதர் லெட்டர் இந்த லெட்டர் அப்படியே வாசிச்சிருப்பாங்க. அதில் எழுதியிருக்கு, இந்த பிள்ளை ஒரு மக்கு, அது பிரயோசனம் இல்லை, இனி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஆனால் அந்த தாயினுடைய நம்பிக்கையும், தாயினுடைய உள்ளுக்குள்ளே அந்த தாய் அழுதுருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை வந்து கவனிங்க, உள்ளுக்குள்ளே அந்த தாய் அழுதுருப்பா, ஆனால் வார்த்தை வந்து வெளியில் விடைக்குள்ள கவனமாக விட்டுருக்கா. இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்கா, நீ கெட்டிக்காரன், நீ உலகத்தில் பெரிய ஆளாக வரப்போறாய், நல்ல பாருங்க, தாயினுடைய அந்த ஆசீர்வாதம் எப்படி பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு கோபம் வரும் பொழுது திட்டுறதை தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். நானும் ஒரு அம்மா தான், நீங்களும் அம்மா, எல்லா அம்மாமாரும் எடுத்து பாருங்கள், தனியாக இருந்து பாருங்கள். நான் பிள்ளைகளுக்கு திட்டுறேன், நான்
கோழி மிதிச்சு குஞ்சு சாகிறது இல்லை, குஞ்சு சாகிறது இல்லை, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த பழமொழி ஒன்றும் வேண்டாம். அது கோழி மிதிக்கலே அதுக்கு தெரியும், அது குஞ்சோண்டேக்கு அது பெருசாக கால் வைக்காது. அது கால் வைக்க குஞ்சு கீச்சு கீச்சுன்னு கத்தைகள் அது குஞ்சு கால் வைக்காது. அது நான் ஏசி பிள்ளைக்கு இது பாருங்க, 30-40வது மாடி உயரத்தில் இருந்து யார் குதிச்சாலும் மண்டை சிதறும். அவர் பெரிய ஒரு பக்தனாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய சேரிட்டி ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், அவர் ஒரு நல்ல இதயம் படைத்தவராக இருக்கலாம், இல்லை அவன் ஒரு பெரிய கொலை செய்கிறவனாயும் இருக்கலாம், இல்லை ஒரு கருமியாக யாருக்குமே ஒரு சின்ன கஷ்டத்தையும் மற்றவங்கள்ட்ட இருந்து நோ நோ கோ கோ அண்டு இப்படி பார்க்காதவனாக இருக்கலாம். யார் 5 பேரையும் மேலேருந்து தள்ளிவிட்டால் ஒரே டேமேஜ் தான் வரும். அப்போ இந்த வாயில் இருந்து வார்த்தைகள் வெளியில் வர முதல்ல உள்ளே விழுங்கிடணும். பி சைலண்ட். எல்லாத்துக்கும் தான், இது ஒரு குழந்தைக்கு நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கே போனாலும் நமக்கு சேலஞ்ச். அந்த பீனா ரானா இச்சனா சானா நைனாவை தான் நான் அப்படி சொல்கிறேன். அந்த சேலஞ்ச் வந்து நமக்கு நம்மளை துரத்தி கொண்டே வரும். எனக்கு எங்கே போனாலும் அப்படித்தான். கரெக்ட். நீங்களே சிக்னல் போட்டு கொடுத்துட்டீங்க. ஏன் ஒருக்க வாயில் சொல்லலாம் தானே, நான் எங்கே போனாலும் எனக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அது சும்மா விளையாட்டுக்காவது சொல்லி பார்க்கலாமே. சரி, நீங்கள் ஏதாவது செய்யுங்க. ஆனால் உங்களை நம்பி வந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். நல்லா பாருங்கள், இந்த வாயில் இருந்து வார்த்தை புறப்பட்டுட்டேன்டா அது அதில் வேலையே பண்ண துவங்கிடும். ஆனால் வாய்க்குள்ளால் எவ்வளவுக்கும் இருக்குதுன்னா அது வெளியில் வராட்டி அது வார்த்தை இல்லை. நான் நினைச்சேன், நான் செய்தேன், நான் யோசித்தேன், நான் செய்கிறதுக்கு செய்தால் தானே அது காரியம். யோசிக்கிறது எதுக்கு? எல்லோரும் தான் யோசிப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு குழந்தைய வந்து 10 மாதம் சுமந்து வெளியில் பெற்றாத்தானே அவள் அம்மா. குழந்தைக்கு ஏதாவது நடந்துட்டு குழந்தை வெளியில் வரல ஏண்டா, இல்லை குறப்பிரசவம், அது அம்மா இல்லை. குழந்தை வெளியில் வந்தால் மட்டும்தான் கதை, அது மதர். அது மாதிரி இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியில் வந்துட்டேன்டா அதனுடைய காரியம். நீங்கள் கூப்பிட்றீங்க யாராவது, சும்மா ஒரு பேரை சொல்கிறேன், எக்ஸ் என்ற நபரை, வசந்தி இங்கே வாங்க, அப்போ வருவா தானே, போவாவா? வசந்தி ஒருக்கா அந்த போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவா. ஏன்? இந்த வார்த்தைகளுக்கு அதுக்கு செய்கின்ற அந்த பவரும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விளையாட்டாக நினைக்க வேண்டாம். நான் இதில் சொல்லியும் காட்டலை எப்படி திட்டுவோம்ண்டு. குழந்தைகளுக்கு நல்லா திட்டுவோம், எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு திட்டுவோம். தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். அதுக்குள்ள நீங்கள் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அதை சொல்லி பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எண்ணங்கள் பொருள்களாக வடிவமைக்கப்படுகின்றது. இப்போ நான் இரவு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்னதாக ஒரு டீ போட்டு குடிக்கணும் போல் இருக்குது. அது ஒரு 60%, 55%, 70% வந்து நாங்கள் எழும்ப மாட்டோம். நாளைக்கு குடிக்கலாம், 10 o'clock ஆகிட்டுது, இத்தனை வராது, இப்படிலாம் மைண்ட் சொல்லும். ஆனால் 100% வந்துட்டேன்டா டீ குடிப்போம், எழும்புவோம், நேரே போவோம், கெட்டில் போடுவோம், டீ காஃபி கப் கையில் இருக்குது. 100% ஒரு எண்ணம் வந்தால் அது வந்து பொருள்களாக பரிணமிக்கப்படும். அப்போ நாங்கள் கோபத்தில் ஆவேசத்தில் அப்படியே வர்ற வார்த்தைகள் வந்து உடம்பு செலுத்து தாய் வந்து அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், நான் வேறு எதையும் பேசலை. என்னத்தை நாம அந்த பிள்ளைக்கு நாங்கள் திட்டி 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 கொண்டு இருக்கும் பொழுது அது வந்து அப்படியே இந்த பிள்ளைக்கு அது உடம்பு முழுக்க அப்படியே ஆயிரும். அது லிசன் பண்ண வேண்டாம், அம்மாவைத்தான் பிள்ளை லிசன் பண்ணும். நீ பாருங்கள், பிள்ளைகள் திருமணமாகி போனாலும் என்னதான் இருந்தாலும் அம்மாவோட ஒரு குரல் கேட்டோன்னே டக் டக்குன்னு அது அது அந்த பாடிக்குள்ளே போகும். அது ஈஸி. இப்போ நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அம்மன் பார்வதி தாயார் வந்து
உங்கள் தாயார் வந்து என்ன பண்ணுவா? அவ இங்கே வந்து எங்களை பார்க்க முடியாததுனால ஒரு தாயை உருவாக்கி தாயை எங்களோட அனுப்புகிறா. நாங்கள் தான் தாய். அப்போ அந்த எல்லா விதமான அந்த செயல்களும் என்ன செய்யணும்? அந்த பாதுகாப்பு முழுக்க எங்களில் தான் இருக்குது. எங்களை நம்பித்தான் அவன் அனுப்புகிறான். நாங்கள் இந்த உடம்புல இல்லையோ அவள் டேக் ஓவர் பண்ணுவான். அது பிள்ளை வந்ததுக்கு வந்து அதை பண்ணும். எங்கள்கிட்ட ஒரு குழந்தைய பொறுப்பில் தரும் பொழுது நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்மாவாகவே தாயாராகவே மாறிவிட வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.